வடை தானே பண்ண போகிறேன். அது வடையில் என்னடா ஸ்பெஷல்? என்ன பண்ண போறேன் இன்னைக்கு? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஈவினிங் என்னமோ பண்ண போறேன்ற. ஆமா, வடை பண்ண போறேன். வடை தானே பண்ண போறேன். அது ஸ்பெஷலான வடை. வடையில என்னடா ஸ்பெஷல்? ஊடான் கார வடை. ஓ, ஊடான் வடை. ஆமா, அது புதுசா தான் இருக்கு. ஓகே, ஊடான் வடை. சரி சித்தா, ஓமா என்ன வடை வேணுமா? சித்தா வடை வேணுமா? மம்மு சாப்பிட்றீங்களா? ஊடான் வடை சாப்பிட்றியா? ஊடான் வடை சாப்பிட்றியா? இங்க பாரு, இங்க பாரு. ஊடான் வடை சாப்பிட்றியா? அம்மா ஊடான் வடை செய்ய போறாங்க, சாப்பிட்றியா? வேணாம். ஏன் பயமா இருக்கா? அப்புறம் ஊடான் வடை புதுசா இருக்கும், சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ முதல் இறால் ரெடி பண்ணிக்கலாம். இறால் வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டேன். ஓகே, ஒரு 5 நிமிஷம். என்னம்மா? சரி, பால் கொடு, போய் அங்கே போய் பால் கொடுப்போம். நீ குடி கூடாது, பாப்பாக்கு கொடு பாலை. கொடுங்க. என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா. அது வந்து ஊடால போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு ஜஸ்ட் ஊற வைக்கணும். வந்து நீ சின்ன சின்னதாக வெட்டிட்டலா? சின்ன சின்னதாக வெட்டிக்க வேண்டியதான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் வெயிட் பண்ணிட்டு. ஏய் சித்தா, சித்தா உனக்கு என்ன பிரச்சனை? வீடியோ எடுக்கும்போது கத்துற, சாசா தூங்குது, நீயா வீடியோ எடுக்கும்போது கத்துற? ஏய் உதயன், பாப்பா பாரு வீடியோ எடுக்கும்போது கத்துது, எல்லாம் உங்கள்கிட்ட கற்றுக்குச்சு. போல வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை. மிளகா ஏன் குறவானா, ரட்சிதா உதயம்லாம் இருக்காங்க. ஸோ உரப்பெலாம் ரொம்ப நம்பக்கூடாது. விளம்பரம் பண்ண போய் இந்த சிலிப்பர் வந்து டிக்டாக்ல வைக்கிது பாப்பா. ரட்சிதா ஆ ஆ ஆ இப்போ என்ன பண்ணோம்னா ஊடானை வந்து இந்த சட்டியில் போட்டுறணும்ல. போட்டு என்ன பண்ணணும், லைட்டாக ஏன் தண்ணி விடல ஊடால. அப்போ அந்த தண்ணி போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் அந்த மசாலா இது பண்ணி எடுக்கணும். தண்ணி போகிற வரைக்கும் நல்லா நம்ம சுண்டை எடுத்துட வேண்டிய மாதிரி தண்ணியாக இருக்குல்ல, அந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டணும். சுண்டி கொஞ்சம் ஆஃப் குக் இந்த மாதிரி சுண்டி இப்படி ஆயிடணும். தண்ணி இருக்கும். இப்போ வடை செய்கிற மெத்தடுக்கு வருவோம். என்ன பண்ணணும்? முதல் வந்து உப்பு போட்டுக்குவோம். ஓகே, உப்பு தேவையான அளவு உப்பு. அப்புறம் முக்கியமானது சோம்பு தான். ஓகே, முக்கியமானது வந்து சோம்பு. சோம்பு நம்ம கையில் நசுக்கி போட்டால் ஒன்று வாசமாக இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. சோம்பு. அடுத்தது வெங்காயம் நிறையா பண்ணுவோம். போட்டுட்டு பண்ணிடணும். எஸ், தென் நம்ம செஞ்சு வச்ச உடனையும் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு சூடால அது பரவாயில்ல, மத்திக்கெல்லாம் சுடலை, அதனால அது பிரச்சனை. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சி. எஸ். ஸோ இப்போ வழக்கம் போல் வடையை எப்படி நம்ம சொல்லுவோமோ அதே ஸ்டைல் தான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த வீட்டில் நான் முதல் தர வர சொல்கிறேன். ஆமாம், வடையே ஃபர்ஸ்ட் டைமாக சொல்லுவோம் இந்த வீட்டில். இந்த வீட்டுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. இப்போ தான் 3-4 வருஷம் ஆகுது போல். ஆனால் இப்போ தான் வடையை வடை எப்படி சொல்லணும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. கேட்டியா? சொல்லுமா. வடை எப்படி சொன்னோம்? வடை எப்படி சொன்னோம்? இப்படி சொல்லணுமா? உதயன் பாப்பா சொல்லி கொடுக்குது பேர் வடை எப்படி சொல்லணும்? ஓகே, இதுதான் ஊடா வடை. சுட சுட நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மசாலாலாம் போட்டு ஒரு மாதிரி புது டேஸ்டா இருக்கு.
வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதுதான். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா வடையை சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம இருக்கிற இடத்துல வந்து புதுசாக வீடுகள் ப்ராஜெக்ட் எல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஷோ ஹவுஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். வாங்க எங்களோட செஞ்சுட்டிக்கணும். இவர் தான் மன்மதன். வெளியே காடியில் உட்காந்தோட கண்ணாடி போட்டுருவார். கண்ணாடி போட்டுட்டு தான் வெளியே வருவார், இல்லைன்னா வரமாட்டார். ரெடி ஸ்டெடி கோ அது வேறு கற்றுக்கிட்டாங்க. அதுக்கே என்ன முடிச்சிருக்க அப்படிதான். போயிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம போகிறது வந்து தனியாக கார்டன் ஹவுஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க. அதுக்கு போவோம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற தமன் மீரா. புக்கிட் பண்ணியால மீரான்னு ஒரு இடம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ ஒரே ஒரு ஷோ ஹவுஸ் இருக்குது சைடில். வெல்கம் ஹோம். நல்லா இருக்கு. வெல்கம் ஹோம்னு வச்சுருக்காங்க. இதுதான் வந்து நம்ம பார்க்க வந்த புது வீடு. ஸோ உள்ளக்கு டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ என்ட்ரன்ஸ் அழகா இருக்கு டிசைனு. ஓ உள்ளுக்கு வச்சிட்டாங்களா? நம்ம வீட்டுக்கு இப்படி போடலாமே டிசைன், சிம்பிளாக அழகா. காய்ஸ் உங்களுக்கு ஐடியா வேணுன்னா, ஐடியா வேணுன்னா இதை பார்த்துங்க. எல்லாம் புதுசு புதுசாக அழகாக இருக்கு. சொல்லியா எல்லாம் இப்போ உள்ள புது ஃபேஷன்லாம். இரு அப்பா இங்கே பார்த்துட்டு வரேன். ஸோ இது கார்னர் லோட். ஓ இது எல்லா வீடுமே இப்படி தானே இருக்கும். மேலே போய் ஓ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்லா இருக்கு. ஓ இது அழகாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து இப்படி இது பண்ணாங்க. இது இது வரைக்கும் துபாயா? இது ஏன்டா துபாய்? இது ஏன் பார்த்து ஒரு துபாயின்றோம். நல்லா ரூபாங்க. கிச்சன் நல்லா இருக்கு. ஓகே இது பின்னாடி எவ்வளோ திறக்கலாம்ல? பாத்ரூம். ஓ நல்லா பெருசாக இருக்கு. ஸோ இது வந்து பாத்ரூம். ஆக்சுவலி இந்த வீடு வந்து எப்படின்னா ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து டிசைன்லாம் பண்ணாமல், இன்டீரியர் டிசைன்லாம் பண்ணாமல் இருந்தால் அப்படி இருக்கும்னு இருக்குது. அதுவும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு புதுசாக யாராவது வீட்டுக்கெலாம் போகிறீங்கன்னா ஐடியா கிடைக்கும்ல, எங்களுக்கும் சேர்த்து. நல்லா இருக்கு டிசைனு. சின்னதாக இருந்தால் அதுக்குள்ளார எப்படி டிசைன் பண்ணணுன்னு. ஸோ இது வந்து ஃபுல்லாக ரூம் இப்படி இருக்குது. ஸோ கீழே பாத்ரூம் வந்து கிச்சன்லேருந்து வந்து கிச்சனுக்கும் இந்த ரூமுக்கும் வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வெளியாகணும்னா ஹால். ஸோ இது வந்து ஸ்டோர்லாம், அது நார்மலி எல்லா வீட்டுக்குமே இருக்குது. உள்ள வீட்டுக்கெலாம் இந்த தடவை படி வந்து இந்த கிரில்லே விட்டாங்க. ஸோ இது வந்து அப்ஸ்டே மேலே பார்த்தீங்கன்னா ஹால் வந்து, ஆனால் இது நம்மளோட பெருசு, இது சின்னதாக இருக்கு.
ஸோ இது வந்து அவ்வளோதான் சுத்தம். அவ்வளோதான் சுத்தம். இது கட்டில் பாரு எவ்வளோ அழகா சின்னதா, சின்ன பிள்ளைங்களுக்கு. இதெல்லாம் பார்த்துக்க, எல்லாம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு, வீட்டுக்கு டிசைன் பண்ண சின்னாங்க இருக்கும். சின்ன ரூம்பு எவ்வளோ அழகா காம்பேக்டாக அழகாக டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு தனி பாத்ரூம் இருக்குது. ஸோ இது பாத்ரூமோட டிசைன். பென்சில், கலர் பென்சில். ஓகே, அவன் அந்த ரூம் பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் இன்னொரு ரூம்பு. இது வந்து ரக்கிதா ரூம்பா. இது கொஞ்சம் ரூம்லாம் சின்னதாக்கிட்டாங்க. நாங்கள் இருக்கிற வீடு வந்து இப்போ ரூம்லாம் பெருசாக இருக்கும் இதோட. ஸோ ஆனால் டிசைன், இந்த டிசைன் ஜோக்காக இருக்கு. உள்ளே எல்லாம் தெரியுற மாதிரி ஓப்பனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுக்கு தனியாக ஒரு வாஷ்ரூமு. ஸோ நல்லா பெருசாக தான் இருக்குது தாராளமாக. ஓகேவா, இப்போ அப்பா அம்மா ரூம் பார்க்கலாம். ஸோ இதான் மாஸ்டர் ரூம். ஓ நல்லா இருக்கு, டிசைன் செம்மதான் உண்மையாகவே. ஸோ இதுதான் ட்ரீம். இந்த மாதிரி தான் செய்யணும்னு ஒரு ட்ரீம். மேபி ஃப்யூச்சரில் செய்வோம். நல்லா அகலமாக இருக்கு. இது வந்து எப்படி செய்யணும்னா, நம்ம ரூம் பாத்ரூம் எல்லாத்தையும் உடச்சிட்டு நடுவில் செவரெலாம் உடச்சி இது மாதிரி தனியாக செய்யணும். இப்படி மாற்றி, அப்போ தான் இந்த டிசைன் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வீடு வந்து இதோடலாம் இருக்கும், அது வந்து தள்ளி இருக்கு. ஸோ வாஷ்ரூமு செம்மையாக இருக்கு. நல்லா செஞ்சுருக்காங்க. ஓ இது கதவு. வெளியே நம்ம மாஸ்டர் ரூம் ரொம்ப பெருசு, இது சின்னது. நீ நம்ம கிங் கட்டில் வச்சு இங்கே நான் ஒரு குயின் வச்சு படுக்கிறேன் இருக்கும். ஸோ பால்கனி நம்ம செய்யணும். எல்லா வீட்லேயுமே பால்கனி இல்லையே. ஸோ இது வெளியே உள்ள என்ன சொல்லலாம், அந்த இது வியூ. அவன் பாரு, நீங்களாம் உட்காந்துட்டீங்களா? இப்போ நான் என்ன உட்கார வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான், நான் உட்காரல. ஓகே தேங்க்யூ. லாஸ்ட் ஒன்னா? ஓகே. ஓகே. அப்பா ஹாப்பி. ஹாப்பி டுல ஹாப்பி. அப்பா ஹாப்பி. ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து வீடு வந்து எதுவுமே டிசைனே பண்ணாமல் இருந்தால் இப்படி இருக்கும். ஸோ இது மேலே ஹால், ஒன்றுமே இல்லாமல். இதுதான் உள்ளுக்கு வீடு. அறவே செய்யாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்க மாதிரி கிடச்சா செம்மையாக இருக்கும்ல. சாஷா சல்வி. ஆமாம், சாஷா சல்வி இங்கே செட்டில் ஆயிடுவாங்க. அது உண்மைதான். என்ன அதுங்களுக்கு இது போட்டுருக்கோம். ஷூ போடலாம், ஷூ போடலாம். ஸோ இதுதான் இப்போ வீடு வந்து அதே டிசைன் பண்ணியிருந்தால் வேறு லுக்கில் இருக்கும். இந்த வீடு உண்மையாக கோணம் வந்து நல்லா பயங்கரமாக இருக்குது. இங்கெல்லாம் சாஷா செல்வின்லாம் விட்டோம், சந்தோஷமாக இருங்க. ஸோ இதான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு.
இந்த இடத்துல ஒரு பெல்கனி செஞ்சுட்டு இருந்தால் அந்த அங்குள்ள வியூ நல்லாயிருக்கும். ஸோ வீடு பார்த்தாச்சு. ஸோ எப்படி இருக்கு இந்த வீடு வாங்கிடலாமா? வேணாவா? ஏன் வேணாம்? ஓ ஐயா வீடு நல்லா இருக்கா? ஓ இந்த வீடு வேணுமா? அப்போ ஐயா வீடு என்ன பண்ணலாம்? பாப்பாக்கு ஓ அப்போ இனிமேல் இது ஐயா வீடா? அது ஐயா வீடு இல்லையா? யோசிக்கிறேன். எந்த வீடு எடுக்கலாம்? இந்த வீடு ரொம்ப ஓகே பெருசாக இருக்கிற மாதிரி, ஆனால் வந்து ரூமு இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம இருக்கிற வீடோட வந்து கொஞ்சம் சைஸ் குறைச்சிட்டாங்க. வெளியில் வந்து செடியெலாம் நடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு கார்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் எங்களுக்கு தெரியல, அது செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அப்படி ப்ரைஸ் தெரிஞ்சுன்னா நான் இங்கே போடுறேன். அப்படி யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு கிட்டா சைட்டில் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த மாதிரிலாம் இங்கே வரலாம். ஏன்னா இங்கே உள்ள அந்த வியூலாம் நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு வீலாக் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீலாக்ல நம்ம சந்திப்போம். பாய்.